ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் விரும்பி உண்ணப்படுற சுவையான உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சைனாவில் இருக்கக்கூடிய ஹனான் ப்ராவின்ஸில் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஜெல்லி நூடுல்ஸ் தாங்க. ஜெல்லியை இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நைஸான ஒரு லேயராக கட் பண்ணுறாங்க. அதை நூடுல் மாதிரி கட் பண்ணி அதில் சீசனிங்காக நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அதை நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சுவையாக தெரியுதுல்ல. இதனுடைய டேஸ்ட்டும் பார்க்குற மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்குமாங்க. நிறைய பேர் சைனாவுக்கு டூர் போகிறதுக்கு முக்கிய காரணமே சைனாவில் இருக்கக்கூடிய ரொம்பவும் யூனிக்கான வித்தியாசமான நிறைய ஃபுட்ஸை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்களேன் இவருடைய டேலண்ட்டை. இவருக்கு 2 கையுமே இல்லை, ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டை எவ்வளோ அழகாக அவருடைய இல்லாத கையிலையும் இந்த மாதிரி ஒரு சைட் கையில் அந்த தவாவை மாட்டிக்கிட்டு இன்னொரு கையில் கரண்டியை மாட்டிக்கிட்டு எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காருல. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அதே மாதிரி இவர் செய்கிற ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இவர் செய்கிற இந்த ஃபுட்டை அடியும் பிடியுமா விற்பனையாகுமாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆளாம் இவர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறத ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லவா இல்லைனா மேஜிக் ஃபுட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியலங்க. நம்ம பொதுவாக அப்பள பொரி எல்லாத்தையுமே எண்ணெயில் தான் பொரிச்சு பார்த்துருப்போம். ஆனால் இவர் ரெட் ஹாட் சால்ட்டில் பொரிக்கிறாருங்க. இந்துப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வித்தியாசமான பிங்க் கலரில் இருக்கும் தெரியுமா, அந்த உப்பில் இந்த மாதிரி அப்பள பொரியை பொரிக்கிறாரு. முதல்ல தவாவில் இந்த சால்ட்டை நல்லா ஹீட் பண்ணிக்கணுமா. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த அப்பள பொரியை அந்த ஹீட்டான சால்ட்டுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அதை கிண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி புஃப்னு வந்துருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சென்டிபீட் வறுவல். இவர் எதை க்ரஷ் பண்ணுறாருன்னு தெரியுதா? எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்செடுத்த பூரான்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் க்ரஷ் பண்ணிகிட்ருக்கிறாரு. காட்டில் ஈரப்பதமான இடங்களில் இந்த பூரான் அதிகமாக காணப்படும். அந்த பூரான்களை ஜங்கிளில் வாழ்கிறவங்க பிடிச்சிட்டு வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அது கூட நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வறுவல் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற பூரானை தண்ணிக்குள்ளே போட்டு அந்த பூரான் தண்ணி வேற இவர் குடிக்கிறாரு பாருங்களேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மொபைல் பார்பிக்யூ தான். இந்த மாதிரி பார்பிக்யூ வேணும் அப்படின்னா நம்ம கடையில் போயிட்டு தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த நாட்டில் இந்த மாதிரி பார்பிக்யூவை இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் வச்சு சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் ஐஸ் விற்றுட்டே போகிற வண்டி மாதிரி இங்கே பார்பிக்யூ வண்டிங்க. இது போயிட்டே இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி பார்பிக்யூ வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த உடனே எதுவும் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, மண்ணை தோண்டிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது ஒரு இட்டாலியன் டெலிகசியாங்க. இட்டாலியில் இருக்கிற இட்டாலி மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான உணவாங்க. இந்த உணவுடைய மெயினான இன்க்ரீடியண்ட்டே பன்றி தானா. சிரானா அப்படிங்கிற பன்றியை தான் இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே தடவி க்யூர் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா அதனுடைய லேயர்ஸை கட் பண்ணி அதில் நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு கருவாடு மாதிரின்னு நினைக்கிறேன். மீனை உப்பெல்லாம் தடவி கொஞ்ச நாளுக்கு அப்படியே விட்டு கருவாடு ஆனதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பன்றியை சாப்பிட்றாங்க போல். இந்த வீடியோ பாருங்களேன், பார்த்த உடனே ஷாக் ஆகிடுவீங்க. எங்கே இருக்கிறது எல்லாமே கேரட் தாங்க. கேரட் என்ன இவங்க காலால் மிதிச்சு கழுவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த கேரட்டை ஃபார்மில் இருந்து அப்படியே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மண்ணுக்கடியில் கேரட் விளையிறதுனால நிறைய அழுக்கு இருக்கும், நிறைய மண் இருக்கும். ஓடுற தண்ணியில் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேல போட்டு இந்த கேரட்டை இதுக்குள்ளே போட்டு காலை வச்சு மிதித்து அந்த மண் எல்லாத்தையுமே கழுவுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க சுத்தமான தண்ணியில் நீட்டாக கழுவி தான் நமக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் என்னடா இவங்க சுத்தமே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கடை சவுத் இந்தியாவில் தாங்க இருக்குது. மேபி இது மும்பையாக இருக்கலாம், இல்லைன்னா டெல்லியாக இருக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தோசை தாங்க. இந்த தோசையை மேக் பண்ணுறவரை பாருங்களேன். இவர் வச்சிருக்கிற தோசைக்கல் ரொம்ப நீளமாக இருக்குல்ல. ரெட் ஹாட் மெட்டல்ஸில் தான் இந்த மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவர்ஸில் இருக்கக்கூடிய மாவை ஊற்றி அதில் என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதே மாதிரியான ஃப்ளேவர்ஸில் ஃபில்லிங்ஸையும் வைக்கிறாங்க. சில பேருக்கு பொட்டேட்டோ, சில பேருக்கு பொடி தோசை, இந்த மாதிரி வித்தியாசமான வெரைட்டிஸில் தோசை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. சவுத் இந்தியாவில் தோசைக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் அப்படின்னா இந்த ஷாப் தானா. இந்த வீடியோ பார்த்தாலே ஷாக் ஆகிடுவீங்க. இது பார்க்குறதுக்கு என்னமோ கொலக்கட்டை மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம ஊர்லலாம் விற்கப்படுற பூரண கொலக்கட்டை மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இந்த கொலக்கட்டையை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்களேன். உள்ள பூரணத்துக்கு பதிலாக
ரியலான உயிரோடு இருக்கக்கூடிய நண்டு, மீன், இறால் இதெல்லாமே வருது பார்த்தீங்களா? இந்த உணவோட பேர் கரெக்டாக தெரில. இது என்ன உணவாக இருக்கும், எந்த நாட்டில் விரும்பி உண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உயிரோட நண்டு, மீன், இறாலெல்லாம் சாப்பிட்றவன் சைனாக்காரனாக தான் இருக்க முடியும். பிரேசிலில் ரொம்ப ஃபேமஸான பிளான்டா ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குங்க. அந்த ஃபெஸ்டிவல் அப்போ இந்த மாதிரி மேசிவான பாட்டில் கிட்டத்தட்ட 1 to 1.5 மீட்டர் வைடு இருக்கக்கூடிய இந்த மேசிவான பாட்டில் இந்த ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டை ரெடி பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகுமாங்க. அதுவும் இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? மேசிவ் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளேட்டில் நிறைய அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிரியாணியை பரப்பி வச்சுருக்குறாங்க. இந்த பிரியாணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இறைச்சியை பார்த்தோன்னே ஏதோ மாடை பிடிச்சி அதை கொண்டு இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது மாடு கிடையாதுங்க, இது ஒட்டகமா. ஆமாங்க, இது ஒட்டக பிரியாணியா. இந்த பர்கருடைய சைஸை பாருங்களேன், ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஏஷியாவுடைய ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாங்க. இந்த பர்கரை எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பர்கருக்குள்ளே எவ்வளோ அழகாக நிறைய ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்குறாங்கல்ல. இந்த பர்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாங்க. இந்த ரைஸ் பால்குள்ளே ஃபில்லிங்காக இவங்க என்ன வைக்கிறாங்க தெரியுமா? ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக மேக் பண்ணுற இந்த ஃபில்லிங்ஸை தான் இதுக்குள்ளே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி மேசிவ் சைஸில் இவங்க ஒரு அம்மிக்கலை உருவாக்கியிருக்காங்க. இந்த அம்மிக்கலை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், இன்னும் நிறைய சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த அம்மியில் அரைக்கிறாங்க. இது அம்மியில் அரைக்கிற மாதிரியான டேஸ்ட்லேயே இருக்குமாங்க. அதனால ரொம்ப சுவையாக இருக்குமா. இங்கே பாருங்களேன், 2 பேரும் ஒரு ரெட் கலர் கிளாத்தை பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் அந்த கிளாத்தை ஆட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா பொரியாக மாறிடுதில்ல. அப்பளப்பொரியை ஹீட்டான பேனில் இருக்கக்கூடிய சால்ட்டில் வறுத்து அந்த அப்பளப்பொரி பொரிஞ்சு வரும். ஆனால் இங்கே அரிசியை எந்த ஒரு பேனும் இல்லாமல் ஹீட்டும் பண்ணாமல் எப்படி இந்த மாதிரி பஃப்டு ரைஸாக உருவாக்கியிருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியான கூலிங்கான எந்த ஒரு உணவும் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சூடான நெருப்பு எரியிற பீடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டெல்லியில் தாங்க ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இந்த பீடாவை விற்பனை செய்கிறாங்க. இந்த பீடாவில் நெருப்பை வச்சு கொடுப்பாங்க. அதுவும் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பீடா கடைக்காரரே நமக்கு ஊட்டியும் விடுவார்னா பார்த்துக்கோங்களேன். இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இது எதை வச்சு செஞ்சுருக்காங்க தெரியுமா? தேன்கூடு இருக்கும் இல்லையா? தேன்கூடையும் நிறைய டேட்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவலான டெசர்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இது ஈஸ்டர்ன் டெசர்ட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் நிறைய ரீல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இது என்ன தெரியுதா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கிற பூரி மாதிரியே இருக்கும். ஆனால் இதனுடைய ரியல் நேம் என்ன அப்படின்னா ஜெயன்ட் செசமி பால்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை ஒரு தடவையாவது நம்ம டேஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக thousands ஆஃப் பிளாகர்ஸும் நிறைய பீப்புள்ஸும் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மற்றவங்க வச்ச நிக் நேம் என்ன அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு கென்னடி மத்தியோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பேரை எல்லாருமே கிட்னின்னு சொல்லுவாங்களாம். கென்னடி கிட்னி. ஒருவேளை ரைமிங்காக வர்றதுனால அந்த மாதிரி வச்சுட்டாங்களோ? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.